Hi viewers, welcome to our channel. Previously நான் நிறைய AutoCAD ஃபைல்ஸ் வந்து நான் போட்டிருந்தேன். எல்லாம் பார்த்துருப்பீங்க நினைக்கிற வீடியோஸ்லாம். அதில் அப்படியே கண்டினியூவாக பார்த்துட்டு வந்தீங்கன்னா 2D கமெண்ட்ஸ் எல்லாமே வரிசையாக நமக்கு வந்துட்டு இருக்கும். இன்றைக்கி நம்ம 2D கமெண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். சேனல் இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் தொடர்ந்து வர வீடியோஸ்லாம் உங்களுக்கு கண்டினியூவாக வரும். கடைசி வீடியோவில் வந்து நான் என்ன போட்டிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரா மெனு இருக்கு இல்லையா, ட்ரா மெனுவில் வந்து பார்த்திங்கன்னா மல்டிலைன் வெல்லும் போட்டிருப்போம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பாலிலைன் ஒரு கமாண்ட் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த லைன், ரே, கன்ஸ்ட்ரக்ஷன் லைன், மல்டிலைன் இந்த 4 கமாண்டுமே யூஸ் பண்ணி நம்ம என்ன ட்ரா பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைன் தான் ட்ரா பண்ணுறோம். ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொன்றோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நமக்கு மாறி இருக்குன்னு பார்த்தோம். அதாவது எப்படின்னா லைன் கமாண்ட் அப்படின்னா அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட் மட்டும் நமக்கு தெரியும். ரேனா ஸ்டார்டிங் பாயிண்ட் மட்டும் தெரியும், எண்டிங் பாயிண்ட் வந்து இன்ஃபினிட்டி லென்த்துக்கு போயிட்டே இருக்கும். கன்ஸ்ட்ரக்ஷன் லைனா ரெண்டு எண்டுமே இன்ஃபினிட்டி லென்த்து போயிட்டுருக்கோம். மல்டி லைனா டபுள் லைன் வரையலான்னு சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா பாலி லைன் பார்க்க போகிறோம். பாலி லைனுமே எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா லைன் ட்ராப் பண்ணுறதுக்கு தான். ஸோ இதில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்றது இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். சரியா? ஸோ இப்போது பார்த்தீங்கன்னா பாலி லைன் கமாண்ட் எடுக்கிறேன். அது எப்படின்னா லைன் கமாண்டில் கேட்ட மாதிரி தான் கேட்கும் பாருங்க. என்ன கேட்குதுன்னா ஸ்பெசிஃபை ஸ்டார்டிங் பாயிண்ட் கேட்குதா. ஸோ அப்போ நமக்கு எந்த இடத்துல ஸ்டார்டிங் பாயிண்ட் வேணுமோ நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட் கிளிக் பண்ணிடலாம். அதேமாதிரி லைனில் கேட்ட மாதிரி என்ன கேட்கும்னா நெக்ஸ்ட் பாயிண்ட் கேட்கும். ஸோ அப்போ நம்ம எந்த இடத்துல நமக்கு நெக்ஸ்ட் பாயிண்ட் வேணுமோ நம்ம என்ன செஞ்சுட்டு போயிடலாம். நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து கிளிக் பண்ணிட்டு போயிடலாம். இதில் நம்ம லைன் கமாண்டில் நீங்கள் கொடுத்த மாதிரி இங்கேயும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா அட்டு, டிஸ்டன்ஸ் இதெல்லாம் நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ சப்போஸ் அட்டு 100 mm லென்த்துக்கு வேணும், லெஸ் தேன் 180 டிகிரி வேணும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா தாராளமாக நம்ம போட்டுக்கலாம். இப்போ லைன் கமாண்டில் நம்ம இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு என்ன கொடுப்போம்னா க்ளோஸ் கொடுப்போம் இல்லையா. அதே தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா க்ளோஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா. ஸோ அப்போ நம்ம சி கொடுத்தீங்கன்னா இங்கேயே ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆயிரும். சரியா? சப்போஸ் இப்போ இதே மாதிரி நான் என்ன பண்ணேன்னா லைன் கமாண்டில் ஒரு டிராயிங் வரைகிறேன்னு வச்சுக்கோங்க. இதே டிராயிங் மாதிரியே வரைகிறேன். ஸோ இது வந்து நம்ம எதில் வரைகிறோம்னா லைனில் வரைகிறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு ஏதாவது ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குமே ஒரு டிஃப்ரென்ஸுமே தெரியாது. எது பாலி லைனில் வரைஞ்சோம், எது லைனில் வரைஞ்சோன்றது தெரியாது. அப்புறம் என்ன சார் இதில் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் லைன் கமெண்டில் வரைஞ்சதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த லைன் மட்டும் தான் நமக்கு என்ன ஆகும்னா செலக்ட் ஆகும். ஸோ அப்போ என்னென்னா லைனில் வரைஞ்சோன்னா ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டும் தனித்தனி ஆப்ஜெக்டாக இருக்கும். இதுதான் வந்து நம்ம லைன் கமாண்டில் ட்ரா பண்ணுறது. சப்போஸ் இதே பாலிலைனில் வரைஞ்சதை நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே சிங்கிள் ஆப்ஜெக்டாக செலக்ட் ஆகும். அப்போ லைனுக்கும் பாலிலைனுக்குள்ள மெயின் டிஃபரன்ஸ் என்னென்னா லைன் வந்து தனித்தனி ஆப்ஜெக்டாக இருக்கும், பாலிலைன் வந்து சிங்கிள் ஆப்ஜெக்டாக இருக்கும். இது ஒரு டிஃபரன்ஸு. அதே மாதிரி இந்த பாலிலைன் கமாண்டோட ஷார்ட்கட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கொடுத்துக்கலாம், பிஎல் கொடுத்துக்கலாம். பிஎல் கொடுத்தீங்கன்னா பாலிலைன் எடுத்துக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இல்லை இந்த ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா விட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். பார்த்தீங்களா, இந்த விட்டுங்கிறது என்னென்னா கொஞ்சம் திக்காக வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா லைன் ட்ராப் பண்ணிக்கலாம். அப்போ நான் அந்த விட்டு போகிறேன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கேள்வி இப்போ என்ன கேட்குது பாருங்கள், ஸ்பெசிஃபை ஸ்டார்ட் விட்டு கேட்குதா. அப்போ ஸ்டார்டிங் விட்டு நம்ம என்ன வேணுமோ நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு 10 mm கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி எண்டிங் விட்டு இப்போ கேட்குது பார்த்தீங்களா. இப்போ எண்டிங் விட்டுமே நான் என்ன கொடுக்குறேன்னா 10 mm விட்டு கொடுக்குறேன் அப்படின்னா விட்டோட டிராயிங் வந்து போட்டுக்கலாம். இதெல்லாம் ஆக்சுவலாக நம்ம வந்து லைன் கமாண்டில் என்ன செய்ய முடியாதுன்னா பண்ண முடியாது. அப்போ பாலி லைனில் தான் நம்ம வந்து என்ன செய்ய முடியும், பண்ண முடியும். இப்போ நான் ஸ்டார்டிங் விட்டு எண்டிங் விட்டு ரெண்டுமே இப்போ ஈக்குவலாக கொடுத்துருக்கேன். சப்போஸ் நம்ம மாற்றி கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. மாற்றினா என்ன அர்த்தம்னா இப்போ நான் விட்டு கமாண்ட் போகிறேன், ஸ்டார்டிங் விட்டு கேட்குறப்ப இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு 20 mm கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. எண்டிங் விட்டு கேட்குறப்ப நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு 5 mm கொடுக்குறேன்னா நமக்கு எப்படி வந்துடும்னா டேப்பராக வந்து நமக்கு என்ன பண்ணிடணும் கிரியேட் ஆகும். ஸோ அப்போ இந்த மாதிரிலாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கிரியேட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விட்டுங்கிற ஆப்ஷனில் நம்ம பண்ணிக்கலாம். இதில் இது மட்டும் பார்த்துக்கோங்க, அந்த மற்ற ஆப்ஷன்லாம் தேவைப்படாது, எப்போயுமே தேவைப்படாது. நம்ம இண்டிவிஜுவல் கமாண்ட்ஸ்லேயே படிப்போம். இதில் பார்த்தீங்கன்னா ஆர்க் இருக்கும், அதே மாதிரி அண்டு இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். இது எல்லாமே தனித்தனி கமாண்ட்ஸில் நம்ம படிச்சிருப்போம். அப்போ பாலிலைனில் விட்டு கமாண்ட் விட்டுங்கிற ஆப்ஷன் மட்டும் நல்லா போட்டு பார்த்துட்டிங்கன்னா போதும். அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து என்ன கொடுத்துருப்போம்னா 3D பாலிலைன். இந்த 3D பாலிலைனில் நம்ம பண்ணுற எல்லாமே 2D பாலிலைனில் வந்து பண்ணிடுவோம். அதனால் இந்த 3D பாலிலைன் தேவைப்படாது. இப்போ நம்ம அடுத்து எங்கே போயிடுறோம்னா பாலிகன். பொதுவாக பாலிகன் அப்படின்னாலே நமக்கு என்ன அர்த்தம்னா நிறையா சைட்ஸ் இருக்க மாதிரி வரையறுப்பது தான் அது பாலிகன். அதில் என்ன ஒரு கண்டிஷன்னா சைட் லென்த் ஃபுல்லாகவே எப்படி இருக்கும்னா ஈக்குவலாக இருக்கும். ரைட்டா? இப்போ நான் பார்த்தீங்கன்னா பாலிகன் போகிறேன். போனோன்னே இப்போ நம்மகிட்ட என்ன கேள்வி கேட்குதுன்னா என்டர் நம்பர் ஆஃப் சைட்ஸ் கேட்குதா. ஸோ அப்போ நமக்கு என்ன சைடு வேணுமோ அத்தனை சைடு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளாம் இஷ்டத்துக்கு எவ்வளோ சைடுனாலும் கொடுத்துக்கலாமா சார்னா கொடுக்க முடியாது. அதுக்கு ஒரு லிமிட் இருக்கும். பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருப்பாங்கன்னா நம்பர் ஆஃப் சைடு மினிமம் 3 கொடுத்துக்கலாம், மேக்ஸிமம் எத்தனை சைடு கொடுத்துக்கலாம்னா 1020 per சைடு வந்து நம்ம கொடுத்துக்கலாம். அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பாலிகனோட சைடு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 3லேருந்து
மேக்ஸிமம் 1024 சைட்ஸ் வரலும் கொடுத்துக்கலாம். இப்போ நான் அவ்வளோ சைடு கொடுக்கல. இப்போ நான் ஒரு ஹெக்ஸகன் வரைய போகிறேன். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா 6 நம்பர் ஆஃப் சைடு வந்து 6 கொடுத்துறேன். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ஹெக்ஸகன் வந்து நம்ம ட்ராப் பண்ணிடுவோம். இப்போ இதில் 2 கேள்வி கேட்குது பாருங்க. என்ன கேள்வி கேட்குதுன்னா ஸ்பெசிஃபை சென்டர் ஆஃப் பாலிகன் ஆர் எட்ஜுன்னு ஒரு கேட்குது. இப்போ இதில் நம்ம ஃபஸ்ட்டு எட்ஜ் மெத்தட் பார்க்க போகிறோம், ரைட்டா? ஸோ அப்போ இதில் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எட்ஜ் எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா இப்போ என்ன கேட்குது பாருங்கள், ஸ்பெசிஃபை ஃபஸ்ட்டு எண்டு பாயிண்ட் ஆஃப் எட்ஜ் கேட்குதா? அப்போ எது நமக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் வேணுமோ அதை வந்து ஃபஸ்ட் எண்டு பாயிண்ட்டாக நம்ம கிளிக் பண்ணிடலாம். நான் ஃபஸ்ட் எண்டு பாயிண்ட் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாலிகன் என் கூட இப்போ வந்துருச்சு பார்த்தீங்களா? ஆனால் இப்போ என்ன கொஸ்டின் கேட்குதுன்னா ஸ்பெசிஃபை செகண்ட் எண்டு பாயிண்ட் ஆஃப் எட்ஜ், அதாவது செகண்ட் பாயிண்ட் எங்கே வேணும். இப்போ இதுதான் செகண்ட் பாயிண்ட் வேணும் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ AutoCAD என்ன பண்ணணும்னா இந்த ஃபஸ்ட் பாயிண்ட்டுக்கும் செகண்ட் பாயிண்ட் நான் கிளிக் பண்ணேன் பார்த்தீங்களா, அதுக்கு இடையில் என்ன டிஸ்டன்ஸ் இருக்கும் நமக்கு தெரியாது. ஆனால் கண்டிப்பாக அங்கே ஒரு அளவு இருக்கும்ல, அந்த அளவை வந்து 6 சைடு வந்து நமக்கு என்ன பண்ணிக்கும் எடுத்துகிட்டு பாலிகன் வந்து நமக்கு கிரியேட் ஆகிடும். சப்போஸ் இதை நம்ம சைடு அளவு கொடுத்து வரைய முடியாத சார்னா அளவு கொடுத்து வரையலாம். அதேமாதிரி பாலிகன் கமாண்டோட ஷார்ட்கட் வந்து பிஓஎல் கொடுத்துட்டிங்கன்னா பாலிகன் எடுத்துக்கும். இப்போ நான் அதே நம்பர் ஆஃப் சைடு 6 கொடுக்குறேன். அதே பார்த்தீங்கன்னா எட்ஜ் மெத்தடே எடுக்கிறோம். எட்ஜ் மெத்தடில் ஃபஸ்ட்டு எண்டு பாயிண்ட் ஆஃப் எட்ஜ் வந்து இந்த பாயிண்ட் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ செகண்ட் எண்டு பாயிண்ட் வந்து இப்போ நான் லென்த்து கொடுக்க போகிறேன். எப்படி கொடுக்குறது அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த செகண்ட் எண்டு பாயிண்ட் கேட்குறப்ப வழக்கம் போல் என்ன செய்கிறோன்னா அட்டு 50 mm லென்த்து வேணும், லெஸ் தென் 0 டிகிரி. எந்த டிகிரி தேவையோ நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ நான் 0 டிகிரி கொடுத்துருக்கேன். 0 டிகிரி நம்ம கொடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஃபஸ்ட் பாயிண்ட்டுக்கும் செகண்ட் பாயிண்ட்டுக்கு இடையில இருக்க டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ இருக்கும்னா 50 mm இருக்கும். ஸோ அப்போ சைமல்டேனியஸாக 6 சைடுமே நமக்கு எவ்வளோ எடுத்துக்கும்னா 50 mm லென்த்து வந்து எடுத்துக்கும். ஸோ இந்த மாதிரி டிஸ்டன்ஸ் கொடுத்து நம்ம என்ன செய்யலாம்னா ட்ராப் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து என்னென்னா பாலிகன். இதே பாலிகனில் பார்த்தீங்கன்னா பாலிகனோட ஷார்ட்கட் வந்து பிஓஎல். நம்பர் ஆஃப் சைடு நான் 6 கொடுக்குறேன். இப்போ அடுத்த மெத்தட் என்ன கொடுக்கணும்னா எட்ஜ் மெத்தட் இல்லாமல் இங்கிட்ட வெளியில் பார்த்தீங்கன்னா என்ன கேட்குதுன்னா ஸ்பெசிஃபை சென்டர் ஆஃப் பாலிகன் கேட்குது இல்லையா? இந்த சென்டர் ஆஃப் பாலிகன் யூஸ் பண்ணி எப்போ நம்ம பாலிகன் வரைவோம்னா சப்போஸ் இந்த மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் டூல் அண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா நட்டு போல்ட் இதெல்லாம் வரைவோம். அப்போ நம்ம என்ன செய்வோம்னா ஒரு ஹெக்ஸகனுக்கு உள்ளே வந்து நம்ம சர்க்கிள் வரைகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டயத்தில் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் பாலிகன் கேட்குதா? இந்த சென்டர் ஆஃப் பாலிகன் கேட்குறப்ப நான் மவுஸில் கிளிக் பண்ணாமல் நானாக ஒரு கோஆர்டினேட் கொடுக்குறேன். என்ன கோஆர்டினேட் கொடுக்குறேன்னா சப்போஸ் 100,100 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ AutoCAD என்ன பண்ணுன்னா 100,100 வந்து என்னவா எடுத்துக்கணும் சென்டர் பாயிண்டாக எடுத்துக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சென்டர் வந்து 100,100 வந்து கொடுத்துருக்கேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 மெத்தடில் வந்து நம்ம பாலிகன் வரையலாம். ஒன்று சர்க்கம்ஸ்கிரைப்ட் அபவுட் சர்க்கிள், இன்னொன்று இன்ஸ்கிரைப்ட் இன் சர்க்கிள். ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னா ஒன்று பாலிகனுக்கு உள்ள சர்க்கிள் டச் ஆகிற மாதிரி நம்ம ட்ரா பண்ணலாம், இல்லை சர்க்கிள் வந்து வெளியில் இருக்க மாதிரி பாலிகன் ட்ரா பண்ணலாம். அதுதான் இந்த 2 மெத்தட் கொடுத்துருப்பான். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன மெத்தட் பார்க்க போகிறோம்னா சர்க்கம்ஸ்கிரைப்ட் அபவுட் சர்க்கிள் பார்க்க போகிறோம். ஸோ அப்போ நம்ம இது கிளிக் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா இப்போ என்ன கேட்குது பாருங்கள், ஸ்பெசிஃபை ரேடியஸ் ஆஃப் சர்க்கிள் கேட்குதா? இந்த ரேடியஸ் ஆஃப் சர்க்கிளுமே இப்போ என்னென்னா நானாக வந்து கிளிக் பண்ணல, வேல்யூ கொடுக்க போகிறேன். எவ்வளோ கொடுக்க போகிறேன்? இப்போ நான் ஒரு 50 mm கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ இப்போ நமக்கு என்ன ட்ராப் பண்ணும் அப்படின்னா இந்த இடத்துல சர்க்கிள் வந்து ட்ராப் பண்ணாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கேள்வி வந்து ரேடியஸ் ஆஃப் சர்க்கிள் கேட்கும். ஆனால் இந்த இடத்துல நம்ம 50 mm கொடுத்தோம்னா சர்க்கிள் ட்ராப் பண்ணாது. ஏன் சார் அப்படின்னா இப்போ நம்ம என்ன கமாண்டில் உள்ளே வந்திருக்கோம் அப்படின்னா பாலிகன்கிற கமாண்டில் உள்ளே வந்திருக்கோம். அப்போ பாலிகன்கிற கமாண்டில் உள்ளே வந்தீங்கன்னா பாலிகன் தான் ட்ராப் பண்ண முடியும், சரியா? அதனால் வெறும் பாலிகன் மட்டும் தான் இப்போ ட்ராப் பண்ண முடியும். அப்படியே இந்த இடத்துல ரேடியஸ் ஆஃப் சர்க்கிள் ஒரு கேள்வி கேட்குதுன்னா இந்த பாலிகன் ட்ராப் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஒரு சர்க்கிள் ட்ராப் பண்ண போகிறோம் இல்லையா? அந்த சர்க்கிளோட ரேடியஸை நம்ம இப்போயே நம்ம என்ன பண்ணிடணும்னா கொடுத்துடணும். கொடுத்துட்டோன்னா அந்த டைமென்ஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த ரேடியஸ்க்கு ஏற்ற மாதிரி பாலிகனை ட்ராப் பண்ணி வச்சுக்கும். அதுக்காக தான் இந்த கேள்வி வந்து கேட்கும். ஸோ இப்போ நான் 50 mm ரேடியஸ் வந்து கொடுத்துட்டேன். அப்போ பார்த்தீங்கன்னா 50 mm ரேடியஸ்க்கு வந்து நமக்கு என்ன வந்துடும்னா பாலிகன் வந்து ட்ராப் பண்ணிடும். இதுக்கப்புறம் நம்மளாம் மேனுவலாக தான் சர்க்கிள் ட்ராப் பண்ணணும். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி சர்க்கிளோட ஷார்ட்கட் வந்து சி தானே. ஸோ அப்போ நான் என்ன கொடுக்குறேன், இப்போது சி கொடுக்குறேன். சர்க்கிள்லேயுமே நம்மகிட்ட என்ன கேட்குது, இப்போது சென்டர் பாயிண்ட் ஃபார் சர்க்கிள் கேட்குது இல்லையா? அந்த இடத்துல நான் என்ன கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா 100,100 கொடுத்துட்டோம் அப்படின்னா பாலிகனோட சென்டரவே இப்போ வந்து சர்க்கிளை வந்து என்ன பண்ணிக்கும் எடுத்துக்கிச்சா? இதுக்கப்புறம் என்ன கேட்குது, சர்க்கிளில் ரேடியஸ் ஆஃப் சர்க்கிள் கேட்குதா? பாலிகன் ட்ராப் பண்ணுறப்போ நம்ம என்ன ரேடியஸ் கொடுத்தோமோ அதே ரேடியஸ் இங்கேயும் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக வந்து பாலிகன் வந்து என்ன ஆயிரும்னா சர்க்கிள் வந்து உள்ளே ஃபிட் ஆயிரும். இதுதான் என்னென்னா ஃபஸ்ட்டு மெத்தட். இதில் செகண்ட் மெத்தட் ஒன்று பார்த்தோம் பார்த்தீங்களா? இதே பாலிகன் கமாண்டுக்குள்ளே போகிறோம். நம்பர் ஆஃப் சைடு கேட்குறப்ப 6 கொடுத்துருக்கேன். சென்டர் ஆஃப் பாலிகன் இப்போ கேட்குறப்ப நான் கொஞ்சம் தள்ளி கொடுத்துக்கிறேன் இந்த சைடு. இப்போ நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 300,100 கொடுக்குறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்ஸ்கிரைப்ட் இன் சர்க்கிள். முதல்ல நம்ம சர்க்கம்ஸ்கிரைப்ட் அபவுட் சர்க்கிள் பார்த்தோம். இப்போ இன்ஸ்கிரைப்ட் இன் சர்க்கிள் பார்க்க போகிறோம். அப்போ நம்ம ஐ கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க.
இப்போயுமே என்ன கேட்குது, ரேடியஸ் ஆஃப் சர்க்கிள் கேட்குதா? நான் என்ன ரேடியஸ் தரேன்னா 50 mm ரேடியஸ் கொடுத்துட்டேன்னா பாலிகன் வந்து ட்ரா பண்ணிக்கும். இந்த மெத்தட்லேயுமே நம்மளாக தான் சர்க்கிள் ட்ரா பண்ணணும். ஸோ அப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா சர்க்கிள் சி கொடுத்துட்டிங்கன்னா சென்டர் பாயிண்ட் ஃபார் சர்க்கிள் கேட்குதா? இந்த சென்டர் பாயிண்ட் ஃபார் சர்க்கிள் கேட்குறப்ப நான் என்ன கொடுக்குறேன்னா அதே சென்டர் பாயிண்ட் 300, 100 கொடுத்துட்டிங்கன்னா அதே சென்டர் பாயிண்ட் எடுத்துக்கும். அதே மாதிரி ரேடியஸ் ஆஃப் சர்க்கிள் கேட்குறப்ப என்ன ரேடியஸ் நமக்கு வேணும் அந்த ரேடியஸ். இப்போ நான் 50 mm ரேடியஸ் வேணும்னா அதே 50 mm ரேடியஸ் கொடுத்துருவோம் வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து நமக்கு ட்ராப் பண்ணிடும். அப்போ இந்த இன்ஸ்கிரைப்டு இன் சர்க்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கிள் வெளியில் இருக்கும், பாலிகன் உள்ளே இருக்கும். இந்த மாதிரி தேவைப்படுறப்ப இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா ட்ரா பண்ணிக்கலாம். இதுதான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பாலிகன். ஸோ அப்போ இந்த மாதிரி பாலிகனும் ட்ரா பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறம் நம்ம அடுத்து என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள். ஸோ அப்போ ரெக்டாங்கிள்னாலே நமக்கு என்ன பண்ணணும்னா ஆப்போசிட் சைடு வந்து நமக்கு எப்படி இருக்கும்னா ஈக்குவலாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ட்ரா பண்ணுறது தான் ரெக்டாங்கிள். ஸோ அப்போ நம்ம இந்த ரெக்டாங்கிள் போயிட்டிங்கன்னா இதில் நமக்கு வந்து என்ன கொடுக்க போகிறோம்னா டயகனல் பாயிண்ட் கொடுக்க போகிறோம். அதுக்கு ஏற்ற மாதிரி தான் கேள்வி கேட்கும் பாருங்க, ஸ்பெசிஃபை ஃபஸ்ட்டு கார்னர் பாயிண்ட் கேட்குதா? இப்போ நான் இதை வந்து ஃபஸ்ட்டு கார்னர் பாயிண்ட் கொடுக்குறேன் அப்படின்னா அடுத்த கேள்வி என்ன கேட்குதுன்னா அதர் கார்னர் பாயிண்ட். இந்த அதர் கார்னர் பாயிண்ட்ங்கிறது வந்து என்னென்னா ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த டயகனல் பாயிண்ட். ஸோ அப்போது ரெக்டாங்கிள் கொடுக்குறப்போ நம்ம டயகனல் பாயிண்ட் தான் நம்ம என்ன செய்யணும்னா கொடுக்கணும். இப்போ நான் ஃபஸ்ட் கார்னர் கீழே கொடுத்துருக்கேன், அதர் கார்னர் பாயிண்ட் கேட்குறப்போ நான் எங்கே கொடுக்கணும், மேலே ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார்னர் கிளிக் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள் வந்து ட்ரா பண்ணிடும். ஆனால் இந்த ரெக்டாங்கிளோட டைமென்ஷன் இப்போ நமக்கு தெரியுமா அப்படின்னா தெரியாது. சப்போஸ் ரெக்டாங்கிளோட டைமென்ஷன் கொடுத்து இப்போ நம்ம ட்ரா பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதே ரெக்டாங்கிள் தான் போகிறோம். ரெக்டாங்கிளோட ஷார்ட்கட் வந்து ஆர்இசி கொடுத்தீங்கன்னா என்ன எடுத்துக்கணும், ரெக்டாங்கிள் எடுத்துக்கும். இப்போ நான் ஃபஸ்ட் கார்னர் பாயிண்ட் வந்து இந்த பாயிண்ட் தரேன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் எனக்கு இப்போ என்ன பண்ணணும்னா லென்த் வந்து ஒரு 200 mm, அதேமாதிரி பிரெத் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 mm சைஸ்க்கு நம்ம இப்போ ரெக்டாங்கிள் வரையணும் அப்படின்னா இந்த அதர் கார்னர் பாயிண்ட் கேட்குறப்ப நம்ம என்ன செய்கிறோம்னா லைன் கமாண்டில் நம்ம மூணாவது ஒரு மெத்தட் படித்தோம் ஞாபகம் இருக்கா, அதே மெத்தட் இங்கே யூஸ் பண்ணிக்கிறோம். அப்போது அட்டு எக்ஸ் கமா ஒய், அப்போது அட்டு வந்து கொடுத்துட்டேன், எக்ஸ் தான் நமக்கு வந்து என்னென்னா லென்த்து. ஸோ நான் லென்த் வந்து எனக்கு எவ்வளோ வேணும், 200 mm வேணும் கொடுத்துட்டேன். கமா கொடுத்துட்டு ஒய் ஆக்ஸோட வேல்யூ, ஒய் ஆக்ஸோட வேல்யூ இப்போ நமக்கு என்ன வேணும்னா 100 mm. ஸோ அப்போ இதை நல்லா கவனிச்சுக்கோங்க, நான் என்ன கொடுத்துருக்கேன்னா அட்டு எக்ஸ் கமா ஒய்ன்னு கொடுத்துருக்கேன். அப்போ கேட் என்ன பண்ணணும்னா இப்போ நம்ம கொடுத்த ஸ்டார்டிங் பாயிண்டில் இருந்து எக்ஸில் 200 mm, ஒயில் வந்து 100 mm தள்ளி இருக்கிற பாயிண்ட் எடுத்துக்கும். அப்போ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லென்த்து 200 mm வந்துடும், பிரெத் வந்து பார்த்தீங்கன்னா 100 mm வந்துடும். இந்த ரெக்டாங்கிளில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும், சாம்பர், எலிவேஷன் இந்த மாதிரிலாம் இருக்கும். இதெல்லாம் நம்ம பின்னால் தனித்தனி கமெண்ட்ஸாக படிப்போம், அப்போ அதெல்லாம் பார்த்துக்கலாம். இப்போ இந்த வீடியோ வந்து நீங்கள் போட்டு பாருங்கள், நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள், அப்போ தான் வந்து நிறையா தப்புகள் வரும். என்னென்ன டவுட் இருக்கோ எல்லாமே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஒர்க் பண்ணி பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.